السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. الحمد لله. القرآن உடைய 67வது சூரத்துல் முல்க் அல்லது சூரத்துல் தபாரக் என்று பெயருடைய அந்த சூறாவினுடைய விளக்கங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு அந்த 67வது சூறாவுடைய 7வது ஆயத்தினுடைய விளக்கத்தை பார்க்க போறோம். அதனுடைய 5வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ் உள்ள வானத்துக்கு நெருங்கி அங்கே ஒட்டு கேட்கக்கூடிய ஜின்களில் உள்ள ஷைத்தான்களுக்கு இந்த உலகத்தில் என்ன தண்டனை, மறுமையிலும் என்ன தண்டனை என்பதை பற்றி சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது சயீர், விழுந்து விட்டு எறியக்கூடிய, தொடர்ச்சியாக அந்த எரிந்து அதனுடைய சூடு அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பு, அதனுடைய தண்டனை அவங்களுக்கு என்று அல்லாஹ் சொன்னதை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து மனிதர்களில் உள்ள யார் பிடிவாதமாக காஃபிர்களாக நீடித்து அப்படியே மரணிக்கிறாரோ அவங்களுக்கு மரணத்துக்கு பிறகு நரகத்துல என்ன தண்டனை அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னாங்க. அவங்களுக்கு நரக தண்டனை, அந்த நரக தண்டனை எப்படி இருக்கும் என்ற அந்த வர்ணனை அதுதான் இந்த ஆயத்துல வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, பஅத அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்திஹி இதா உல்கு ஃபீஹா சமிஉ லஹா ஷஹீகன் வ ஹிய தஃபூர். இதா உல்கு ஃபீஹா, அவர்கள் அதில் எரியப்படும் போது, சமிஉ லஹா ஷஹீகன், அவர்கள் அதில் செவியுறுவார்கள் கடுமையான ஒரு சப்தத்தை, பேர் இறைச்சலை. வஹிய தஃபூர், இன்னும் அது அந்த நரக நெருப்பு தஃபூர், கொதித்து கொழுந்து விட்டு கொண்டிருக்கும். இதுதான் இன்றைய ஆயத்தை நம்ம பார்க்க போறது இன்ஷா அல்லாஹ். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை எப்படி ஆரம்பிக்கின்றாங்க? இதா உல்கு ஃபீஹா. இதா அப்படின்னா என்ன? இதா அப்படிங்கிறது இரண்டு பொருள்கள்ல பயன்படுத்தப்படும். இங்கிலீஷ்ல சொன்னா இஃப் அப்படிங்கிற பொருள் இருக்கு, வென் அப்படிங்கிற பொருள்லயும் இருக்கு. அதாவது இது நடந்தால் அதற்கும் இதா அப்படிங்கிறது பயன்படுத்துவாங்க. அதே போல இது நடக்கும் பொழுது என்பதற்கும் இதா அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. இப்ப இந்த இடத்துல இதா அப்படிங்கிறது எந்த பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு? இது நடந்தால் அப்படிங்கிற பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கா, அல்லது இது நடக்கும்போது அப்படிங்கிற பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா, தமிழ்ல இந்த ஆயத்தை மொழிபெயர்த்த பலரும் இது நடந்தால் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதாவது எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறாங்க? அவர்கள் அதில் எரியப்பட்டால், அவர்கள் அதில் போடப்பட்டால் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி மொழிபெயர்த்தால், இது நடந்தால், எரியப்பட்டால், போடப்பட்டால் அப்படின்னு மொழிபெயர்த்தா இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அப்படி நடந்தா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது துல்லியமான மொழிபெயர்ப்பு அல்ல. இந்த இடத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு துல்லியமான மொழிபெயர்ப்பு இன்ஷா அல்லாஹ் இது இது நடக்கும் பொழுது. ஏன்னா காஃபிர்கள் நரகத்தில் எரியப்படுவார்கள் என்பதை இதற்கு முந்தின ஆயத்துல நம்ம பார்த்துட்டோம். அல் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல எவர் காஃபிராக இருந்து மரணிச்சிடுறாரோ அவர் நரகத்தில் எரியப்படுவார், அவர் சேரும் இடம் நரகம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்ப அவர்கள் நரகத்தில் எரியப்பட்டால் அப்படிங்கிற அந்த பேச்சே துல்லியம் இல்லாது இல்லையா? அவங்க நிச்சயமா நரகத்துல எரியப்படுவாங்க. அப்ப இந்த இடத்துல இதா அப்படிங்கிறத அது நடந்தால், அவர்கள் எரியப்பட்டால், போடப்பட்டால் அப்படின்னு மொழிபெயர்க்கிறது துல்லியமானது அல்ல. அவர்கள் எரியப்படும் பொழுது அப்படின்னு மொழிபெயர்க்கிறது துல்லியமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? இதற்கு முந்தின ஆயத்துல காஃபிர்கள் அதாபு ஜஹன்னம், அவங்களுக்கு ஜஹன்னமுடைய நரகத்தினுடைய வேதனை தண்டனை உண்டு என்பதை சொல்லிட்டு, இதா உல்கு ஃபீஹா, அவர்கள் அதில் எரியப்படும் பொழுது, காஃபிர்கள் நரகத்தில் எரியப்படும் பொழுது நரகம் என்ன செய்யும்?
நரகத்தினுடைய எதிர்வினை என்ன, ரியாக்ஷன் என்ன, அதைத்தான் இந்த ஆயத்துல சொல்லி காண்பிக்கிறாங்க. இத உல்கு ஃபீஹா, ஃபீஹா அப்படின்னா அதில் அப்படின்னு அர்த்தம். ஃபீஹா அப்படிங்கிறது ஆக்சுவலா அந்த ஹா அப்படிங்கிறது பெண்மைக்கு உள்ளது. அரபியில ஒவ்வொரு பெயரும் ஆண்பால் பெண்பால் அப்படின்னு சொல்லி வரும். முதக்கர் முஅன்னஸ், மாஸ்குலின் ஃபெமினின் அப்படின்னு வரும். ஜஹன்னம் அப்படிங்கிறது பெண்பாற் சொல், முஅன்னஸ். அதன் அடிப்படையில இங்க ஃபீ ஹா அப்படின்னு அந்த ஹா அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. சரி, இப்ப அந்த நரகத்துல எரியப்படும் பொழுது அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துற வார்த்தை இத உல்கு, உல்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. உல்கு அப்படின்னா என்ன, இல்கா அப்படிங்கிற வார்த்தையில இருந்தா வருது. இல்கா, எல்கு, உல்கா அப்படின்னு வரும்போது இல்கா அப்படின்னா ஒரு பொருளை அப்படி எடுத்து அதை இன்னொன்னுல வைக்கிறது, அல்லது இன்னொன்னுல அப்படி போடுறது. வைக்கிறதுன்னு சொல்றதை விட அதை அப்படி தூக்கி இன்னொன்னுல போடுறது, அதற்குத்தான் இல்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க காஃபிர்கள் என்ன செய்யப்படுறாங்க, இத உல்கு ஃபீஹா, அவர்கள் அதில் தூக்கி போடப்படும் பொழுது, அவங்க அப்படி எடுத்தெல்லாம் அல்லாஹ் அங்க வைக்கல, அல்லது மலக்குகள் தூக்கி அங்க வைக்கல. மாறாக காஃபிர்கள் அப்படி தூக்கப்பட்டு அப்படி வீசப்படுறாங்க, அப்படி போடப்படுறாங்க, அப்படி 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 விட்டுறாங்க. இது காஃபிர்களுடைய பலகீனத்தை சுட்டி காண்பிக்கிறது. இந்த உலகத்துல காஃபிர்கள்ல மிக அதிகாரம் பொருந்திய மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் அசைக்கவே முடியாது, இவங்களை எல்லாம் வீழ்த்தவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி ஒரு பெரும் தோற்றத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அல்லாஹ்வுடைய அனுமதியோட நடக்கிறது. ஆட்சியை கொடுப்பதும் அல்லாஹ் தான், ஆட்சியை எடுப்பதும் அல்லாஹ் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்கள்ல சிலருக்கு அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது அவர்களில் பலரும் அவங்க அசைக்க முடியாத பெரும் சர்வாதிகாரிகள், அவங்க நினைச்சதை செய்யலாம், நினைத்த அநியாயத்தை செய்யலாம் என்று அவர்கள் இந்த பூமியில அநியாயத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீதியான ஆட்சியை பலரும் நிலைநாட்டுறது இல்லை. அப்ப யாருக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கப்படுதோ, அது சிறிய அளவிலான அதிகாரமாகட்டும் பெரிய அளவிலான அதிகாரமாகட்டும், அவங்க நீதியோட நடக்க முயற்சி செய்யணும். ஆனா சிலர் அப்படி நீதியோடு நடக்காமல் அநியாயமாக நடக்கிறார்கள். இப்போ அவங்க மாதிரியான ஆட்கள், நான் பெரும் பலம் பொருந்தியவன், பெரும் அதிகாரம் பொருந்தியவன் என்றெல்லாம் இருக்கக்கூடியவங்க தீர்ப்பு நாள் என்று பாத்தீங்கன்னா அஞ்சு நடுங்கி கொண்டு இருப்பார்கள். எந்த விதமான வலிமையும் அவர்களுக்கு இருக்காது. அவர்களுக்கு என்று ஒரு அக வலிமையும் அவங்களுக்குன்னு உள்ள வலிமை இருக்காது. வெளியிலிருந்தும் எந்த உதவியும் வலிமையும் அவங்களுக்கு வந்து சேராது. அவங்களை ரொம்ப சாதாரணமா அப்படி இப்படி தூக்கி அப்படி நரகத்துல போட்டுருவாங்க. காஃபிர்களுடைய பலகீனமான நிலை, எவ்வளவு இழிவு அடைந்த, எவ்வளவு வலுவிழந்த நிலையில அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த உல்கு அப்படிங்கிற வார்த்தை சுட்டி காண்பிக்கும். உல்கு அப்படின்னா என்ன, இப்படி தூக்கி அப்படி போறது. அப்ப காஃபிர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி போடும்போது இத உல்கு ஃபீஹா சமிஉ லஹா, நரகம் எப்படி எதிர்வினையாற்றும், அப்படி போடும்போது அந்த வீசப்படக்கூடிய அந்த காஃபிர்கள் அவங்க செவியுறுவாங்க. நரகத்தினுடைய அந்த ஓசை, நரகம் எப்படி ஓசையிடும் அதைத்தான் அல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க. ஷஹீகன் சமிஉ லஹா ஷஹீக். ஷஹீக் அப்படின்னா என்ன, காஃபிர்களை நரகத்தில் தூக்கி போடும் பொழுது ஷஹீக் அப்படிங்கிறத அவங்க கேட்பாங்க. ஷஹீக் அப்படின்னா என்ன அப்படின்னா, மிக வேகமாக மூச்சை உள்ளிழுத்தால் ஒரு ஒரு சத்தம் வரும் பாருங்க. அதுவும் ஒரு பெரிய ஆள் அல்லது ஒரு பெரும் மிருகம் அது மிக வேகமாக மூச்சை உள்ளிழுக்கும் போது அப்படின்னு ஒரு சத்தம் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி நரகம் சப்தம் விடும். நரகத்துக்குள்ள அப்படி காஃபிர்களை போடும்போது அது ரொம்ப வேகமாக மூச்சை உள்ளே இழுக்கும். அப்போ ஒரு பெரும் ஓசை ஒண்ணு வெளிப்படும். அந்த ஓசை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, ஒரு கழுதை கனைப்பதை போல இருக்கும். கடுமையான சத்தம், பெரிய இறைச்சலான ஒரு சத்தம். கழுதை தன்னுடைய உச்ச குரல்ல அது கனைத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு, அதுக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு ஓசை, ஆனால் பேர் இறைச்சலாக மிக பெரும் சப்தமாக கேட்கும். காஃபிர்களை தூக்கி நரகத்துல போடும் பொழுது நரகம் அமைதியாக அதை எடுத்துக்கொள்ளாது. மாறாக ரொம்ப வேகமாக ஒரு பெரிய சத்தத்தோடு நரகம் அதை உள்ளிழுக்கும். நம்ம மூச்சை உள்ளிழுப்பதை போல
மூச்சு உள்ளிழுக்கும் போது ஒரு சத்தம் வருவதை போல நரகம் தன்னில் வீசப்பட்ட காஃபிர்களை உள்ளிழுக்கும் போது ஒரு பெரும் சத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேரோசை அப்படியே உள்ள இழுக்கும். அதுதான் ஷஹீக் அப்படிங்கிறது. அரபிகள் கழுதை உச்சக்கட்ட அந்த ஓசையில கத்துறதுக்கு இந்த ஷஹீக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கழுதையுடைய ஓசை கேட்பதற்கு இனிமையாக எல்லாம் இருக்காது. குறிப்பாக கழுதை பெரும் சத்தமிட்டு கணைக்கும் போது கேட்பவர்களுக்கு அது இனிமையானதாக இருக்காது, கொடுமையா இருக்கும். இதெல்லாம் ஒரு ஓசையா அப்படின்னு. நரகத்துடைய ஓசையும் அப்படித்தான். நரகத்துல எந்த விஷயமும் இனிமையாக இருக்க போவது இல்லை, மென்மையாக இருக்க போவது இல்லை. எல்லாமே கடுமையானதாக கொடுமையானதாகத்தான் இருக்கும். காஃபிர்களை தூக்கி நரகத்தில் அப்படி போடும் பொழுது அந்த நரகம் மூச்சை உள்ளிழுப்பது போல அவர்களை உள்ளிழுக்கும். மிக வேகமாக மூச்சை உள்ளிழுக்கும் போது ஒரு பெரிய ஓசை வரும். நம்மலாம் அந்த மாதிரி வேகமா சத்தம் மூச்சு இழுக்கும் போது ஒரு பெரும் சத்தம் வரும். அதுவே ஒரு பெரும் மிருகம் இழுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம். ஆனா கேட்பதற்கு இனிமையான ஒரு ஓசை அல்ல, அது கேட்பதற்கே கொடுமையான ஒரு கடுமையான ஓசை. அப்படி ஒரு ஓசையோடு நரகம் அவர்களை வஹிய தஃபூர் என்று அல்லாஹ் அதை சொல்லி முடிக்கிறார். இன்னும் அந்த நரகம் என்ன பண்ணும், உள்ளி இழுக்கும் போது ஒரு ஓசை எழுப்பும். இன்னும் அது தஃபூர் என்று சொல்றாங்க. அப்ப அந்த நரகத்துடைய நெருப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அது கொதித்து கொண்டிருக்கும் அப்படின்னு மொழிபெயர்த்துறாங்க. அது அந்த வார்த்தையை நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கணும். அது என்ன, தஃபூர் அப்படிங்கிறது இந்த 3 எழுத்துக்களே வருது. அதுல இருந்து ஃபவுர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது. இந்த ஃபவுர் அப்படின்னு வந்தாலே அது ஒரு உடனடியாக நடத்தல் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். ஒரு விஷயம் ரொம்ப உடனடியா நடக்குது, வேகமா நடக்குது அப்படின்னா அதற்கு ஃபவுர் என்று சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் வேகமா நடக்குது அப்படின்னா ஃபவுர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க நரகத்தினுடைய நெருப்பு எப்படி எதிர்வினையாற்றுது, என்ன ரியாக்ஷன் கொடுக்குது? நரகத்துல காஃபிர்களை தூக்கி எரியும் பொழுது ஒன்று அது வேகமாக உள்ளிழுக்குது. அப்படி உள்ளிழுக்கும் போது பெரும் ஓசை, கேட்பதற்கு கொடூரமான ஒரு ஓசை வருது. அதை தொடர்ந்து அது என்ன செய்யுது, வஹிய தஃபூர். அப்போ அது ரொம்ப வேகமாக உடனடியாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது, ஒரு எதிர்வினையாற்றுது. அது இந்த தஃபூர்ங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது என்ன பின்னணியில பயன்படுத்துவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க விடும், நல்லா கொதிச்சிருச்சு. அப்படி நன்றாக கொதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நாம் ஏதோ ஒரு பொருளை அப்படி உள்ள போடுறோம். அப்படி போடும்போது என்ன இருக்கும், இப்ப நம்மள யாராவது சமையல் செய்திருந்தால் அல்லது குறைஞ்சபட்சம் சமையல் செய்யறத பக்கத்துல இருந்து பார்த்து இருந்தால் தெரியும். நல்லா கொதிக்கக்கூடிய ஒரு பாத்திரம், ஒரு தண்ணி போட்டு கொதிக்குதுன்னு வச்சுக்கோமே, நல்லா கொதிச்சிருச்சு, அதுல ஆவியெல்லாம் வருது. அந்த நேரத்துல அதுல தூக்கி ஒரு விஷயத்தை போட்டா உடனடியாக ஒரு பெரும் சத்தம் வரும் இல்லையா? அதை தொடர்ந்து அந்த சத்தம் தான் ஷஹீக். அதை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பாத்திரத்துல இருந்து ஆவி அப்படி குதிச்சு வெளியே வரும். உச்சகட்டத்துல கொதித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாத்திரம், அதுல இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா எதையாவது உள்ள போட்டோம்னா அது உள்ள இழுக்கிறது போல அதுல இருந்து ஆவி பொங்கிட்டு வெளியே வரும், குதிச்சுக்கிட்டு வெளியே வரும். அதற்குத்தான் தஃபூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, நரகத்தில் வீசப்படும் பொழுது நரகம் என்ன செய்யும், 2 விதமாக எதிர்வினையாற்றும். ஒண்ணு, உள்ள விழுந்த உடனேயே அந்த நரகம் என்ன செய்யும், அது மூச்சை உள்ளிழுப்பது போல் அவர்களை உள்ளிழுக்கும். அது பெரும் ஓசையோடு உள்ளிழுக்கும். இது ஒண்ணு. வீசப்பட்ட அந்த பொருள், அதாவது இங்க அந்த வீசப்பட்ட காஃபிர்கள் வேகமாக உள்ளிழுக்கப்படுவாங்க. அப்படி உள்ளிழுக்கும் போது ஒரு பெரிய ஓசை ஒண்ணு வெளியே வரும். அது அந்த கழுதை கத்துவது போல ஒரு ஓசை. இது உள்ளிழுக்கும் போது அதை தொடர்ந்து அங்க உள்ளிருந்து பெரும் ஆவி, நரகத்துடைய நெருப்பு அந்த ஆவியோடு வேகமாக மேலே ஏறும். இப்ப நம்ம ஏதாவது கொதிச்சுக்கிட்டு இருக்க, தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்க பாத்திரத்துல நம்ம அந்த மாதிரி ஏதாவது போட்டா பார்க்கலாம், அல்ல வானில ஏதாவது தாளிக்கும் போது அதுக்குள்ள போட்டா பார்க்கலாம். உடனே என்ன நடக்கும், ஒரு சத்தம் ஒண்ணு வரும். அதை தொடர்ந்து அங்கிருந்து ஆவி வெளியேறும். ஏன் அந்த மாதிரி நரகத்துல ரொம்ப வேகமாக வெளியேறும். அதுதான் வஹிய தஃபூர்,
என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்ப இந்த ஆயத் ஒரு சின்ன ஒரு ஆயத், இதா உல்கு ஃபீஹா சமிஉ லஹா ஷஹீகன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம என்னென்ன பார்க்கிறோம்? இதா அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கிறோம். இதா அப்படிங்கிறது இரண்டு பொருள்கள்ல ஏதோ ஒரு பொருள்ல பயன்படுத்தப்படும். அதாவது இது நடந்தால் அப்படின்னு பயன்படுத்தப்படும், அல்லது நடக்கும் போது என்று பயன்படுத்தப்படும். இந்த இடத்துல நடந்தால் என்ற பொருள்ல தான் அதிகமான தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனா இது நடக்கலாம், நடக்காமல் போகலாம் என்ற பொருள் தரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. நிச்சயமாக அவர்களுக்கு நரகம் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு முந்தின ஆயத்திலும் சொல்லிட்டாங்க. அல் குர்ஆனுடைய பல்வேறு ஆயத்துகளிலும் சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இது நடந்தால் என்று மொழிபெயர்ப்பது துல்லியம் இல்லாதது. அப்போ எப்படி மொழிபெயர்க்கணும்? மன்னிக்கணும். இது நடந்தால் என்று சொல்ல, அதாவது எரியப்பட்டால், போடப்பட்டால் மொழிபெயர்க்கிறது துல்லியம் இல்லாது. மாறாக இது நடக்கும் போது, அவர்கள் அதில் எரியப்படும் பொழுது, அதில் போடப்படும் பொழுது என்று மொழிபெயர்க்கிறது துல்லியமானது. அப்ப இத அப்படிங்கிறது இந்த இடத்துல இது நடக்கும் பொழுது, நடந்தால் என்றல்ல, இது நடக்கும் போது என்று வருது. இத உல்கு ஃபீஹா, அவர்கள் அதில் போடப்படும் போது. இந்த இடத்துல உல்கு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடுத்து பார்த்தோம். உல்கு அப்படிங்கிறது அல்கா அப்படிங்கிறது வருது. இல்கா இல்கா அப்படிங்கிறது வருது. இல்கா அப்படின்னா என்ன? எதையாவது எடுத்து இன்னொரு விஷயத்துல போடும். அதுல இருந்து உல்கு அப்படின்னு வரும் பொழுது இங்க என்ன நடக்குது? காஃபிர்கள் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இருந்து அவங்க நரகத்தை நோக்கி அனுப்பப்படுவாங்க. அப்ப அவங்கள அப்படி எடுத்து நரகத்துக்குள்ள போடுவாங்க. மலக்குகள் அவங்களை எடுத்து நரகத்துக்குள்ள அப்படி போடுவாங்க அல்லது எறிவாங்க. அப்ப காஃபிர்கள் எவ்வளவு பலகீனமானவர்கள் என்பதை இந்த உல்கு அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்கு காண்பிக்குது. இந்த உலகத்துல பெரும் அதிகாரங்கள் பெற்றவங்களாக இருக்கலாம், இவங்களெல்லாம் அசைக்கவே முடியாது, அவங்க இருக்கின்ற இடத்தை விட்டு நகர்த்தவே முடியாது அப்படின்னு சொல்லி தோற்றமளிக்கும். ஆனா மறுமையில பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் அசைக்கிறதுக்கு மிக இலகுவானவர்கள். அப்படி தூக்கி அப்படி போட்டுற முடியும். மலக்குகள் அவர்களை அப்படி தூக்கி நரகத்துல அவங்கள போட்டுடுவாங்க, நரகத்துல எரிஞ்சிருவாங்க. அவ்வளவு பலகீனமானவர்கள் தான் இவர்கள். ஏனென்றால் எந்த ஒரு அதிகாரமும் பலமும் அல்லாஹ் கொடுத்து வருவது தான். இந்த உலகத்துல யாருக்கும் ஒரு அதிகாரமோ ஒரு பலமோ இருக்குது அப்படின்னா அல்லாஹ் அவர்களுக்கு நாடி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததுனால் வருவது. அது ஒரு சோதனையாகத்தான் அல்லாஹ் கொடுக்கிறார். எப்படி செல்வம் ஒருவருக்கு கொடுக்கப்படும் போது அது சோதனையாக அமைகின்றதோ, அதே போல அதிகாரம், ஆட்சி என்பதை ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது, அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அதுவுமே அவர்களுக்கு சோதனை தான். ஆனா நாம எப்படி பொதுவாக எடுத்துக்கொள்கிறோம்? நமக்கு செல்வம் கொடுக்கப்பட்டால் உடனே அல்லாஹ் நமக்கு நற்கொடைகளை கொடுத்து விட்டார்கள், நியமனத்தை கொடுத்துட்டாங்க, அருட்கொடையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதே போல ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டால், பதவி பொறுப்புகள் கொடுக்கப்பட்டால் அதையுமே நாம எப்படி எடுத்துக்கிறோம்? அல்லாஹ் நமக்கு நற்கொடைகளை கொடுத்துட்டாங்க, நமக்கு அருட்கொடைகளை அல்லாஹ் கொடுத்துட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் செல்வமும் அதிகாரமும் சோதனையாக அல்லாஹ் கொடுப்பது. அந்த செல்வத்தை நம்ம அல்லாஹ்வுடைய வழியில பயன்படுத்துறோமா? அதே போல நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை, பதவியை, பொறுப்பை அல்லாஹ்வுடைய வழியில நம்ம பயன்படுத்துறோமா என்பது தான் அந்த சோதனை. அதை உண்மையில அல்லாஹ்வுடைய வழியில நம்ம பயன்படுத்தினா அதை கொண்டு பிற மக்கள் பலன் அடைவார்கள். நாம மட்டும் பலன் அடைய மாட்டோம். நம்மை சுற்றி இருக்கிறவங்க, நம்முடைய ஆதரவாளர்கள் மட்டும் பலன் பெற மாட்டாங்க. எல்லா மக்களும் பலன் பெறுவார்கள். முஸ்லிம்கள் மட்டும் அல்ல, எல்லா மக்களும் எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த மதத்தையுமே பின்பற்றவில்லை, இறைவனையே நம்பவில்லை என்று சொல்லக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருமே பலன் பெறுவார்கள். யாரெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அந்த செல்வத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ, அல்லாஹ்விடம் இருந்து ஆட்சியை பெற்றுக் கொள்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த வாழ்க்கை நெறியின்படி, அல்லாஹ் கொடுத்த தீனின்படி அதை அமைத்துக் கொண்டால் அந்த செல்வத்தை அவங்க அல்லாஹ்வுடைய வழியில செலவழிப்பாங்க. அதனால் அவங்களும் பலன் பெறுவாங்க, எல்லா மக்களும் பலன் பெறுவாங்க, நற்பலன் பெறுவாங்க. அதே போல யாருக்கெல்லாம் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வுடைய வழியில் நடந்தால் அவர்கள் பலன் பெறுவார்கள். அவர்களை கொண்டு எல்லா மக்களும் நல்ல பலனை பெறுவாங்க. செல்வமும் அதிகாரமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய சோதனைகள் என்பதை நம்ம நினைவுல வச்சு, அதை அருட்கொடை என்று மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோம். இல்ல, அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பார்கள், செல்வத்தை எடுத்தும் சோதிப்பார்கள். அதே போல அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தும் சோதிப்பார்கள், ஆட்சி அதிகாரத்தை எடுத்தும் சோதிப்பார்கள்.
இது அல்லாஹ்வுடைய சோதனை. அப்ப செல்வத்தை கொடுத்துட்டாலே அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு நியமத் அருட்கொடை வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கொள்ள கூடாது. செல்வத்தை கொடுத்தாலும் அது சோதனை தான், செல்வத்தை எடுத்தாலும் சோதனை தான். அதே போல ஆட்சி அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை வந்து விட்டது அப்படின்னு சொல்லி மகிழ்ந்துடக்கூடாது. ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்படுவதும் சோதனை தான், அதே போல ஆட்சி அதிகாரம் எடுக்கப்படுவதும் சோதனை தான். இன்றைக்கு பல இடங்கள்ல முஸ்லிம்களிடமிருந்து ஆட்சி அதிகாரம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவங்க அதுல என்ன விதமான ஒரு எதிர்வினை ஆற்றணும், என்ன காரணத்தினால் இது எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆய்ந்து, அல்லாஹ்வுக்கு தூரமாக நாம் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறாமல் அதிருப்தியை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வை நெருங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இருந்தா முஸ்லிம் மக்களின் மீது உள்ள இழிவு அப்படிங்கிறது எடுக்கப்படும். ஏன்னா ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பதும் அல்லாஹ் தான், ஆட்சி அதிகாரத்தை எடுப்பதும் அல்லாஹ் தான். அது நம்முடைய முயற்சியின் காரணமாக மட்டுமேலாம் வர்றதில்லை, அல்லது இன்னொருவருடைய முயற்சி காரணமாக மட்டுமேலாம் அது எடுக்கப்படுது. அல்லாஹ் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அதை யாராலும் தடுக்க இயலாது. அதே போல அல்லாஹ் ஒருவரிடமிருந்து எடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அதையும் யாராலும் தடுக்க இயலாது. அப்ப கொடுப்பதும் எடுப்பதும் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய முடிவில் இருக்கு. அந்த கொடுப்பதுங்கிறது செல்வமாக இருக்கட்டும், அல்லது ஆட்சி அதிகாரமா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் கொடுப்பதும் எடுப்பதும் அல்லாஹ். இப்ப நமக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டா அதை கொண்டு நாம் ஒரு கர்வத்துல, தலைகணத்துல, அகம்பாவத்துல போயிடக்கூடாது. இப்போ காஃபிர்கள்ல ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவங்கல்ல ஒரு சிலர் அப்படிதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில இருக்கிறாங்க. ஆனா யாரெல்லாம் அந்த இருமாப்போடு அகம்பாவத்தோடு இருந்தார்கள் அவங்க எல்லாம் மறுமையில எந்த வலிமையும் இல்லாமல் வந்து நிற்பார்கள். இந்த உலகத்தில் அவர்களுக்கு இருந்த ஆட்சி அதிகாரம் மறுமையில் அவர்களை காப்பாற்றார். அது எந்த வலிமையும் கொடுக்காது. மிக சாதாரணமாக இழுத்து நரகத்தில் போடப்படுவார்கள், மிக சாதாரணமாக நரகத்தில் எரியப்படுவார்கள். அதுதான் உல் பூ அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்கு சுட்டி காண்பிக்குது. இத உல் பூ ஃபீஹா, அவர்கள் அதில், அதாவது ஜஹன்னம் நரகத்தில் எரியப்படும் பொழுது சமீஉ லஹா, அவர்கள் செவியுறுவார்கள். எதை செவியுறுவாங்க? ஷீகன், அந்த நரகத்தினுடைய ஓசையை செவியுறுவார்கள். எந்த ஓசை? நரகத்திலிருந்து பல்வேறு விதமான ஓசைகள் வரும். நரகம் கொழுந்து விட்டு எரியும் போது ஒரு ஓசை, ஒரு சத்தம் வரும். அதே போல நரகம் உள் இழுக்கும் பொழுது ஒரு சத்தம் வரும். இங்க சொல்லப்படுறது ஷஹீக் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது. அப்படி அந்த மனிதர்களை, அந்த காஃபிர்களை நரகத்தில் போடும் பொழுது அந்த நரகம் அவர்களை உள்ளிழுக்கும். எப்படி நம்ம மூச்சு உள்ளிழுக்கிறோமோ அந்த மாதிரி நரகம் தன்னில் வீசப்பட்ட காஃபிர்களை உள்ளிழுக்கும். அதுவும் வேகமாக உள்ளிழுக்கும். அப்படி வேகமாக உள்ளிழுக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு பெரிய ஓசை, ஒரு இரைச்சல் ஒன்று வெளிவரும். அந்த இரைச்சல் கழுதை ஒரு பெரிய ஓசையோடு கனைத்தால் எப்படி இருக்குமோ அது போன்று கொடூரமாக இருக்கும். கழுதை ஒரு நரகத்தை ஒரு கழுதை மாதிரி யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெருசு, எவ்வளவு பிரம்மாண்டமானது. நரகம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது என்றால், சஹீஹ் புகாரியில ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில என்ன நடக்கும் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நரகத்துல மனிதர்களை வீசுவாங்க. அதிகமான மனிதர்கள் நரகத்துல வீசப்படுவாங்க. ஆனா எவ்வளவு பேர் வீசப்பட்டாலும் நரகம் நிறையாது. நரகம் அவ்வளவு பெருசு. இன்னும் வீசிக்கொண்டே இருப்பார்கள். நரகத்துல காஃபிர்கள் போடப்பட்டு கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு பேர் போட்டாலும் நரகம் நிறையாது. நரகமே பேசும். நரகத்துக்கு வாயெல்லாம் இருக்குது. நரகம் பேசும். அல்லாஹ் கிட்ட கேட்கும், இன்னும் இன்னும் அப்படின்னு கேட்கும். எவ்வளவு போட்டாலும் நிறைவடையாது. இன்னும் இன்னும் என்று நரகம் கேட்டுக்கொண்டே இருக்கும். கடைசியில் என்ன நடக்கும்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பாதத்தால் நரகத்துடைய வாயில மிதிப்பாங்க. அப்ப நரகம் அப்போ சொல்லும், போதும் 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 அப்படின்னு சொல்லும். அல்லாஹ்வே அதனுடைய வாயில அந்த மாதிரி மூடுற வரைக்கும் அது கேட்டுக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் அதனுடைய வாயை மூடும் வரை அது நிறைவடையாது. இப்ப நரகம் அவ்வளவு பெரியது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கும்? 700 கோடிங்கிறாங்க, 800 கோடிகள் என்று சொல்றாங்க. இது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் மட்டும். முதல் மனிதரிலிருந்து இன்று வரை ஆயிரக்கணக்கான கோடி மக்கள் வந்திருக்கலாம். நமக்கு பிறகு இன்னும் உலகம் எத்தனை காலம் இருக்க போகுது, எவ்வளவு மனிதர்கள் வரப்போறாங்க நமக்கு தெரியாது. நூற்றுக்கணக்கான கோடி மக்களை நரகத்தின் உள்ளே போடும் பொழுது
அந்த நரகம் நிறைந்து ததும்பி வெளியே வழியணும். அவ்வளவு மக்கள், கோடிக்கணக்கான மக்களை உள்ள போட்டுக்கிட்டே, வெறும் கோடி இல்ல, 100 கோடி, 200 கோடி, 300 கோடி, 400 கோடி, 500 கோடின்னு உள்ள போடும் பொழுது நரகம் முழுமையடைந்து நிறைவு அடைஞ்சு அதுக்கு மேல உள்ள இடம் இல்லைன்னு வெளியில ஆட்கள் ததும்பிக்கிட்டு பிதுக்கிட்டு வெளியே வரும். ஆனா அப்படிலாம் இல்லை. எவ்வளவு போட்டாலும் நரகம் இன்னும் இன்னும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். நரகம் அவ்வளவு பெரியது. அல்லாஹ்வே அதனுடைய வாயை மூடும் பொழுதுதான் நரகம் போதும் என்று சொல்லும். அதற்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை மனிதர்கள் உள்ளே போட்டாலும் அது நிறையாது. மனிதர்கள் மட்டும் உள்ள போட போறது இல்லையா? நரகத்துல எவையெல்லாம் போடப்படும்? மனிதர்கள் எந்த கற்களை வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த கற்களும், மனிதர் சிலையெல்லாம் வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த கல்லு சேர்த்து தான் போடப்படும். கல்லு சேர்த்து போடப்படும் போது என்ன ஆகும்? இப்ப நெருப்புல ஒரு கல்லை போட்டு பாருங்க. அந்த கல் அந்த நெருப்பினால் சூடாகி விட்டால் அந்த நெருப்பே எரிவதை குறைத்தாலும், நெருப்பினுடைய சூடு குறைந்தாலும் அந்த கல்லுடைய சூடு லேசில் குறையாது. ஒரு தடவை சூடாயிட்டா அந்த கல் அவ்வளவு சீக்கிரம் சூடு குறையாது. நெருப்பினுடைய சூடையே அது அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நெருப்புக்குள்ளே அந்த கல் இருந்தால் அந்த நெருப்பும் சூடாக இருக்கும், அந்த கல்லும் சூடாக இருக்கும். இதற்கு நடுவில் அந்த மனிதன் போடப்படும் போது அந்த நிலை அந்த நரகத்துடைய தண்டனை விட்டு என்னையும் உங்களையும் காப்பாற்றும். என்னுடைய பெற்றோரையும் உங்களுடைய பெற்றோரையும் காப்பாற்றும். என்னுடைய உடன் பிறந்தார் உங்களுடைய உடன் பிறந்தாரை காப்பாற்றும். என்னுடைய அண்டை வீட்டார் உங்களுடைய அண்டை வீட்டார், என்னுடைய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள், என்னுடைய மற்ற உறவினர் உங்களுடைய மற்ற உறவினர், நம்மோடு பழகக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரக நெருப்பை விட்டு காப்பாற்றும். அதற்குரிய முயற்சிகளை நாம எடுக்கணும். நம்முடைய பெற்றோரை நரகத்துக்கு போவதற்கு நம்ம விட்டுடக்கூடாது. நம்ம உடன் பிறந்தோரை நரகத்துக்கு போறதுக்கு நம்ம விட்டுடக்கூடாது. நம்முடைய அண்டை வீட்டாரை நரகத்துக்கு போறதுக்கு நம்ம விட்டுடக்கூடாது. நம்முடைய நண்பர்களை நரகத்துக்கு போவதற்கு நம்ம விட்டுவிடக்கூடாது. நம்மோடு பழகக்கூடிய எந்த மனிதரையும் நரகத்துக்கு போகுமாறு நாம் விட்டுவிடக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த இஸ்லாமிய சரியான முறையில் கற்றுக்கொண்டு தாவா எப்படி செய்வது, இஸ்லாமை நோக்கி மக்களை அழைப்பது என்பதை எப்படி செய்வது என்பதையும் சரியான முறையில் கற்றுக்கொண்டு நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம இஸ்லாமை நோக்கி அழைக்க அவங்களுக்கு தாவா செய்யணும். அவங்க இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும் வரை நாம் மனம் தளராமல் தொடர்ந்து அவங்களுக்கு தாவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை பொறுமையா செய்யலாமான்னா அது வரைக்கும் எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியாது. அப்ப மிக வேகமாக இந்த கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தாவா செய்யறதுங்கிறத வேகமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சரியான விஷயத்தை சரியான முறையில கற்றுக்கொள்ளணும். அதே சமயத்துல அது பொடுபோக்காக அலட்சியமா வச்சு பொறுமையா கத்துக்காம அதை அதற்குரிய வேகத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு சரியான தாவாவை சரியான முறையில இந்த மக்களுக்கு செய்யக்கூடியவர்களாக நம்ம ஆகிவிடும். நம்மை சுற்றி உள்ள மக்கள், நம்மோடு நல்ல முறையில் பழகக்கூடிய மக்கள், நம்முடைய உறவினர், நம் மீது அக்கறை கொண்ட மக்கள், நமக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள், அவங்க எல்லாம் நரகத்துக்கு போறதுக்கு நாம் விட்டுடலாம். அந்த நரகத்துடைய வர்ணனையை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றாங்க? நரகத்துல அப்படி எரியப்படுவாங்க, தூக்கி வீசப்படும், கேவலமாக நரகத்துக்குள்ள நுழைவாங்க. அப்படி பொறுமையா அழகால அவங்க நரகத்துக்குள்ள நுழைவிக்கப்பட மாட்டாங்க. அப்படி எடுத்து வீசப்படுவாங்க. அப்படி வீசப்படும் போது நரகம் அவர்களை பெரும் அந்த வேகத்தோடு உள்ளிழுக்கும், மூச்சு உள்ளிழுப்பது போல வேகத்தோடு உள்ளிழுக்கும். அதனுடைய சத்தம் கழுதை கனைப்பதை போன்று கேட்கும். இந்த ஷஹீக் என்ற வார்த்தை கழுதையுடைய அந்த கனைப்பு, அது அதனுடைய உச்சக்கட்ட இறைச்சலோட கனைத்தால் எப்படி இருக்குமோ அந்த விஷயத்தை வர்ணிப்பதற்காக அரபிகள் பயன்படுத்தினார். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை அரபியில் இறக்கும்போது அரபிகள் எந்த விஷயங்களை அதிகமாக தங்களை சுற்றி பார்ப்பார்களோ அந்த விஷயங்களில் இருந்தே அல்லாஹ் உதாரணங்களை கொடுக்கிறார். அப்படி தங்களை சுற்றி உள்ள விஷயங்கள்ல இருந்தே உதாரணங்களை கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த முறை கழுதையை பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கு நரகம் ஞாபகம் வரும். அடுத்த முறை கழுதை அந்த கனைக்கும் பொழுது, குறிப்பாக அதன் உச்சக்கட்ட ஓசையோடு கனைக்கும் போதெல்லாம் நரகம் மக்களை உள்ளிழுக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு ஓசை தானே வரும். அது இதை விட மிக பெரும் ஓசையாக எல்லாம் வரும். கழுதை இந்த உயரம் தான் இருக்குது, கழுதையோட உடல் இவ்வளவுதான், ஒரு 5 அடி அந்த அளவுல தான் இருக்கும். அதுக்கே இப்படி ஒரு சத்தம் இருக்குதுன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான நரகத்தினுடைய சத்தம் எப்படி இருக்கும், அது உள்ளிழுக்கும் பொழுது அது அந்த சூடு எப்படி இருக்கும் என்று கழுதையை பார்க்கும் பொழுது, கழுதையினுடைய அந்த ஓசையை கேட்கும் போதெல்லாம் மக்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி தன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு பொருளிலும் இது இது என்று அல்லாஹ்
அந்த நரகத்துடைய வர்ணனையை பிணைத்து வைத்திருக்கிறார். மனிதனை சுற்றியுள்ள ஒவ்வொரு பொருளோடும் நரகத்துடைய வர்ணனை அல்லாஹ் பிணைத்து வைத்திருக்கிறார். அதே போலதான் சொர்க்கத்துடைய வர்ணனையும் பிணைத்து வைத்திருக்கிறார். அன்றாட வாழ்க்கையில எந்த விஷயங்கள் எல்லாம் மனிதர்கள் பார்ப்பார்களோ, கேட்பார்களோ, எதனோடதெல்லாம் தொடர்ச்சியாக பழகுவார்களோ, அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தோடு இணைத்து சொல்லியிருக்கிறார் அல்லது சொர்க்கத்தோடு இணைத்து சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போல் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம சரியான முறையில கற்றுக்கொண்டோம் என்றால், அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே ஒன்று நமக்கு சொர்க்கத்தை நினைவு காட்டி சொர்க்கத்துடைய ஆசை தூண்டிவிடக்கூடியதாக இருக்கும், அல்லது நரகத்தை நினைவூட்டி நரகத்தை பற்றிய பயத்தை தூண்டிவிடக்கூடியதாக இருக்கும். சொர்க்கத்துடைய ஆசை யாருக்கு தூண்டிவிடப்படுகிறதோ அவர் சொர்க்கம் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வார், துஆ செய்வார். சொர்க்கத்திற்கான முயற்சிகளை அந்த வாழ்க்கையில் அவர் எடுக்க ஆரம்பிப்பார். அல்லது தன்னை சுற்றியுள்ள பொருட்கள்ல இந்த நரகத்தை பற்றிய விஷயங்கள் யாருக்கு ஞாபகமூட்டப்படுகின்றதோ அவர் என்ன செய்வார், நரகத்தை பற்றி அஞ்சுவார். நரகத்துல தான் நுழைந்து விடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி பிரார்த்தனை செய்வார். அதற்கான முயற்சிகளையும் செய்வார். தான் நரகத்தில் நுழைஞ்சிடக்கூடாது. அப்ப எந்த எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் இவையெல்லாம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குமோ அந்த எண்ணங்களை தவிர்க்க ஆரம்பிப்பார். அந்த பேச்சுகளை பேசாமல் இருப்பார், அந்த செயல்களை செய்யாமல் இருப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய உதாரணங்கள், பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இதையெல்லாம் கூர்ந்து கவனி. இதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய இலக்கியத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்பதாக மட்டும் அல்லாஹ் பயன்படுத்தல. மாறாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள், அன்றாட வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், இவற்றிலிருந்தே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணங்களை கொடுக்கிறார்கள். இவற்றுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையினுடைய விஷயங்களை சேர்த்து விடுகின்றார். இந்த வார்த்தை இப்ப கழுதை, இப்படி கழுதையோட சத்தம் எப்படி இருக்கும், நரகத்துடைய சத்தம் அது மாதிரிதான் இருக்கும். ஆனா கழுதையுடைய அளவுக்கு இந்த உலகத்துல இந்த சத்தம் தான் கேட்குது, இதுவே நம்மளால கேட்க முடியல, கொடூரமா இருக்குது அப்படின்னா அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நரகம், அது கொடுமையான நரகம். அது உள்ளிழுக்கும் பொழுது, காஃபிர்களை, மனிதர்களை உள்ளிழுக்கும் பொழுது அதனுடைய இரைச்சல் எப்படி இருக்கும். நரகம் உள்ள போய் வேதனை அனுபவிக்கிறது வேற, நரகத்துக்கு உள்ள போன பிறகு வேதனை அனுபவிக்கிறது, தண்டனை அனுபவிக்கிறது வேற. நரகம் அந்த மனிதனை உள்ளிழுக்கும் பொழுதே இந்த சத்தம் வரும் பொழுது, உள்ள போகும் பொழுதே அவங்க வேதனையோட தான் போவாங்க. கொடூரமான சத்தத்தோடு தாங்க முடியலையே அப்படின்னு தான் உள்ள போவாங்க. நரகத்துக்கு போன பிறகுதான் நரகத்துடைய தண்டனை ஆரம்பிக்கும் என்பது அல்ல. நரகத்துடைய எல்லையை நெருங்கும் பொழுதே ஆரம்பித்து விடும். நரகத்துக்குள்ளே நுழையும் பொழுதே அவர்கள் கேட்பதற்கு கூட முடியாத கொடூரமான ஓசை மிக பெரிய இரைச்சலோடு கேட்பார்கள். ஓசை கேட்கவே முடியாது, ஆனா அது பேர் ஓசையாக இருக்கும். நரகத்துடன் நுழையறதே கொடுமையாகத்தான் இருக்கும். அந்த ஓசையோடு மட்டுமே இல்ல, மனுஷனை உள்ள போடும் பொழுது எப்படி ரியாக்ஷன் கொடுக்கும், எப்படி எதிர்வினை ஆற்றும், அதுதான் அடுத்த அல்லாஹ் சொல்றான். இன்னும் அது கொதித்து மேல வரும், பொங்கிட்டு வரும். தண்ணீர் பாத்திரத்துல நல்லா கொதிச்சு தண்ணி பொங்கிட்டு வரத பார்த்திருக்கிறீங்களா? அந்த மாதிரி பொங்கிட்டு மேல வரும். அதுவும் கொதிச்சு பொங்கிட்டு, அதுல ஏதாவது போட்ட உடனே அப்படி மேல பொங்கிக்கிட்டு வரும். நரகம் அப்படி பொங்கிக்கிட்டு வரும். நரகம் நம்மளை போட்ட உடனே அப்படியே உள்ள இழுத்துக்கிட்டு அமைதியால இருக்கிறாரு, சைலண்ட் ஆயிடாது. அது இன்னொன்னு கேட்கிற மாதிரி யாரையாவது உள்ள போட்ட உடனே அப்படி வேகமா அப்படி தழுவி பிடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி அது வேகமா பொங்கிக்கிட்டு மேல வரும். காஃபிர்கள் உள்ள போடும்போது நரகமே கொதிக்குது. என்றால் நரகம் என்பது என்ன? அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு படைப்பு. சொர்க்கமும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல் ஒரு படைப்பு. அல்லாஹ்வை நிராகரித்த மக்களை பார்க்கும் பொழுது நரகம் கோபப்படும். நரகங்கிறது நம்ம பாக்குற ஒரு சாதாரண பாத்திரம் மாதிரி இல்லை. அடுப்புல நம்ம வச்சிருக்கிற ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துக்கு உணர்ச்சிகள் இருக்குதா அப்படின்னா பாத்திரத்துக்கு உணர்ச்சிகள் கிடையாது. சூடு ஏத்துனா சூடாகும், அது உள்ள இருக்கிற பொருளும் சூடாகும். தண்ணி வச்சோம்னா, பாலை வச்சோம்னா அது சூடாகும், அது கொதிக்கும். அந்த தண்ணீருடைய பாலுடைய எதிர்வினை தான் பார்ப்போம், சக்தியுடைய எதிர்வினை பார்க்க மாட்டோம், பாத்திரத்துடைய எதிர்வினை பார்க்க மாட்டோம். ஆனால் நரகம் அப்படி கிடையாது. நரகமே கொதிக்கும். நரகத்தை ஒரு பாத்திரம்னு வச்சீங்கன்னா அந்த பாத்திரமே கொதிக்கும். அந்த நெருப்பினால் மட்டும் கொதிப்பதில்லை, காஃபிர்கள் மேல் உள்ள வெறுப்பினாலும் அது கொதிக்கிறது. இவ்வளவு நன்றி கெட்டவனா நீ? இப்படி ஒரு நன்றி கெட்ட வாழ்க்கையா உலகத்தில் வாழ்ந்தாய்? அல்லாஹ்வை நிராகரிப்பதற்கு உனக்கு எப்படி புத்தி வந்தது, எப்படி மனம் வந்தது என்று நரகம்
அந்த அல்லாஹ்வை நிராகரித்தவரை பார்த்து கோவப்படும். கோவப்பட்டு தான் போகும். அடுத்த ஆயத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சொல்றாங்க. நம்ம நாளையுடைய அந்த விளக்க உரையில இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நரகம் கோவப்படுறது பத்தி. பொங்கிட்டு வரும். கொதித்து பொங்கிக் கொண்டு வெடித்துக் கொண்டு நரகம் மேலே வரும். அது உள்ளிழுக்கும் பொழுது ஒரு ஓசை வரும். அதைத் தொடர்ந்து நரகம் கொதித்துக் கொண்டு பொங்கிக் கொண்டு வரும், வெடித்து சிதறி கொண்டு வரும். அதுதான் தஃபூர். உள்ள யார் போட போறாங்களோ அவங்க மீது நரகத்துக்கு கோபம் இருக்கும். நரகம் பொங்கிக் கொண்டு வரும். நரகத்தை பற்றி நாம விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நரகத்தை பற்றி யோசித்து தெரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய கற்பனை கண்ணாலெல்லாம் நரகத்தை பார்க்க முடியாது. ஏனென்றால் நரகம் அதே போல சொர்க்கம் இரண்டும் மனிதனுடைய கண்ணுக்கு மறைவானவை. மனிதன் யோசித்து அது எப்படி எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கணும், அந்த தேவையை புரிஞ்சுக்க முடியும். நரகம் என்று ஒன்று இருக்கணும், அந்த தேவையை மனிதனுடைய சிந்தனை மூலமா புரிஞ்சுக்க முடியும். சொர்க்கம் நரகம் தேவை, தீர்ப்பு நாள் தேவை, இதையெல்லாம் மனிதன் அறிவிக்கொண்டே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நரகம் எப்படி இருக்கும், நரகத்தினுடைய தண்டனை எப்படிப்பட்டது, இதை அறிவு கொண்டு புரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அதே போல சொர்க்கம் எப்படிப்பட்டது, சொர்க்கத்தினுடைய அந்த மகிழ்ச்சிகள், நற்கூலிகள் எப்படிப்பட்டது, இதையுமே அறிவிக்கொண்டு தெரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இவையெல்லாம் மனிதனுடைய பார்வைக்கு மட்டுமல்ல, அறிவுக்கும் மறைவானவை, இறைவனால் மறைத்து வைக்கப்பட்டது. அப்ப நரகம் எப்படிப்பட்டது, சொர்க்கம் எப்படிப்பட்டது, நரகத்தினுடைய தண்டனை எப்படிப்பட்டது, சொர்க்கத்தினுடைய நற்கூலி மகிழ்ச்சியும் எப்படிப்பட்டது, இவற்றையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னாலும் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு தெரிஞ்சுக்க முடியும். அதே போல அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய இறுதி தூதர் அவங்களுக்கு நரகத்தை பற்றிய செய்திகளை, தகவல்களை கொடுத்திருக்கிறாங்க. அதை நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிச்சிருக்கிறார். ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல நரகம் இப்படிப்பட்டது என்ற வர்ணனை வருது, சொர்க்கம் இப்படிப்பட்டது என்ற வர்ணனை வருது. அப்போ அல் குர்ஆன் மூலமாக, அல்லாஹ்வுடைய வார்த்தையாக அல் குர்ஆன் மூலமாக, அல்லாஹ்வுடைய தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக மட்டும்தான் சொர்க்கம் நரகத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அல் குர்ஆனிலேயும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் சொர்க்கம் நரகம் பற்றி எவையெல்லாம் வருகின்றதோ அவற்றை நம்ம அடிக்கடி படிக்கணும், விரிவாக படிக்கணும். அவற்றில் சொல்லப்பட்ட அந்த வர்ணனைகளை நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்படி யோசிச்சு பார்க்கறது, அது எப்படி இருக்கும் படம் வரையறதுக்காக, கிராபிக்ஸ் பண்றதுக்காக யோசிச்சு பார்க்கறது இல்லை. அதில் நாம் போடப்பட்டால் நம்முடைய நிலைமை என்ன, நரகத்துல போடப்பட்டால் நம்முடைய நிலைமை என்ன, அல்லது சொர்க்கத்தில் இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு நரகத்தை பத்தி யோசித்து அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல சொர்க்கத்துடைய வர்ணனைகளை படித்து சொர்க்கத்தை பற்றி யோசித்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நற்கூலிக்கு ஆசைப்பட்டு, சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு நம்முடைய காரியங்களை சீர்திருத்திக் கொள்ளணும். சொர்க்கத்துக்கு போவதற்கு தகுதி வாய்ந்த மனிதர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நரகத்திற்கு போகாமல் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் நரக தண்டனைக்கு உகந்தவங்க அல்ல என்று அல்லாஹ்வே தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதி உடையவங்களா, நரகத்திலிருந்து விடுபடக்கூடிய தகுதி உடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள நாம் முயற்சிகளை எடுக்க வேண்டும். அந்த முயற்சிகளை எடுப்பதற்கான இடம்ங்கிறது இந்த உலகத்துடைய வாழ்க்கை தான். சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, முஸ்லிம்கள்லயே சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நாம் மரணித்து விட்டால் நம்ம பிள்ளைங்க குர்ஆனை ஓதி நமக்கு அனுப்புவாங்க, அவங்க எத்தனை குர்ஆனை ஓதி அனுப்புறாங்களோ அத்தனை நன்மை நமக்கு சேரும், அதை கொண்டு நம்ம கபருடைய வேதனையில இருந்து தப்பித்துக் கொள்ளலாம், நரகத்தினுடைய வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார். ஆனா பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத கூட அவங்க சொல்லி தர்றது இல்லை. தன்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா இல்லையா, தெரியலன்னா அவங்களுக்கு ஒண்ணு நாம கற்றுக் கொடுப்போம், இல்ல ஆசிரியர் வச்சு கற்றுக் கொடுப்போம்ன்ற முயற்சியை கூட அவங்க எடுக்கிறது இல்லை. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, தான் மரணத்துக்கு பிறகு பிள்ளைங்க எப்படியாவது குர்ஆன் ஓதி அனுப்பிச்சிரும், ஈசாலே சவாப் அப்படிங்கிற பேர்ல அந்த சவாப், அந்த நன்மைகள் நமக்கு சேர்ந்து நினைச்சுட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் என்ன பண்றாங்க, நிறைய பிள்ளைகள் குர்ஆன் ஓத தெரியறது இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, பள்ளிவாசோட இமாமுக்கோ முஅத்தினுக்கோ அந்த மாதிரி அல்லது ஓதக்கூடியவங்க இருக்காங்க, காசு கொடுத்தா ஓதி கொடுப்பாங்க. அவங்களுக்கு காசு கொடுத்து என்னோட பெற்றோருக்கு 7 குர்ஆன் ஓதி முடிங்க, அந்த நன்மையை பெற்றோருக்கு அனுப்பி 10 குர்ஆன் ஓதி முடிங்க, 30 குர்ஆன் ஓதி முடிங்க அப்படின்லாம் காசு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, உங்க பெற்றோருக்கு அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு நீங்க குர்ஆனை அனுப்பி வைக்கலாம், நீங்க குர்ஆனை ஓதி அந்த நன்மையை அனுப்பி வைக்கலாம், அந்த நன்மையை கொண்டு அவங்க நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களான்னு பார்த்தா இல்ல. பின்னாடி வந்த சில அறிஞர்கள் அந்த மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில்லை.
அப்படி இருக்கும் பொழுது இதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? என்ன, அவருடைய வாழ்க்கை, கியாமத்து நாள், சொர்க்கம் நரகம் இவையெல்லாம் மறைவானவை. இதுல என்ன நடக்கும் என்ன நடக்காது அவையும் மறைவானவை. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் மூலமா ஒண்ணு குர்ஆனாக வரும், அல்லது அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் மூலமாக அவருடைய வார்த்தையாக அது ஆதாரபூர்வமான ஹதீஸ்களாக இருக்கும். அல் குர்ஆனிலேயோ ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்லயோ இப்படி ஒரு விஷயம் சொல்லப்படாது. அப்படி இல்லாதப்போ பின்னாடி உள்ள அறிஞர்கள் சாத்தியம் இருக்கலாம் என்று சொன்னதை வச்சு வாழ்நாள் எல்லாம் எந்த நல்லதையும் செய்யாம, வாழ்நாள் எல்லாம் பிறருக்கு கஷ்டம் கொடுப்பதை போல் நடந்துவிட்டு நான் மரணித்து விட்ட பிறகு என் பிள்ளைகள் குர்ஆனை ஓதி அந்த நன்மையை எனக்கு அனுப்பி வைப்பாங்க, அந்த நன்மையை கொண்டு நான் சொர்க்கம் போயிடுவேன், நரகத்தில் தப்பித்துக் கொள்வேன் என்று எண்ணுவதெல்லாம் முட்டாள்தான். நம்முடைய நன்மைகள் எடை போடப்படும், நம்முடைய தீமைகள் எடை போடப்படும். பிறருக்கு இந்த உலக வாழ்க்கையில அநியாயத்தை செய்துவிட்டு, அநீதத்தை செய்துவிட்டு என் பிள்ளைங்க குர்ஆன் ஓதி அனுப்புவாங்க, அந்த நன்மையை கொண்டு நான் தப்பித்துக் கொள்வேன் என்று நினைப்பது அல்லாஹ்வுடைய நீதியை குறை சொல்லும். எல்லா மனுஷனுக்கும் அநியாயம் செஞ்சுட்டு அல்லது நிறைய மனிதர்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு மறுமையில அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கும் போது தப்பித்துக் கொள்வேன். எப்படி தப்பித்துக் கொள்வேன்? உண்டியல்ல பணம் போட்டு தப்பித்துக் கொள்வது போல என் பிள்ளைகள் குர்ஆன் ஓதி அந்த நன்மையை அனுப்புவாங்க, அந்த நன்மையை தூக்கி என்னுடைய தராசு தட்டுல வச்சா நான் தப்பித்துக் கொள்வேன் என்று நினைப்பது அல்லாஹ்வுடைய அந்த நீதியான தன்மையை கேலி செய்யும். இந்த உலகத்துல நாம் ஒரு மனிதருக்கு, ஏன் ஒரு மிருகத்துக்கு கூட நாம் அநியாயம் செய்து விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரும் அல்லது அந்த மிருகமும் மன்னிப்பது வரை நம்மை மன்னிப்பதில்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால நரகத்துடைய விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நரகத்தில் இருந்து தப்பிப்பது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. நரகமே மோசமானது. ஆனால் நரகத்துக்கு போய் சேரக்கூடிய வழி என்பது இலகுவானது. சொர்க்கம் மிக இனிமையானது. ஆனா சொர்க்கத்துக்கு போய் செல்லக்கூடிய அந்த வழி அப்படிங்கிறது கடுமையானது. அதனால இந்த வாழ்க்கையில கஷ்டங்களை சகித்துக் கொண்டு வாழ்ந்தால், எப்படி அல்லாஹ்வுடைய வழியில் நம்ம வாழறோம், அப்ப கஷ்டங்கள் வருது, அந்த கஷ்டங்களை சகித்துக் கொண்டு சபரோடு இஸ்திகாமத்தோடு நாம் வாழ்ந்தால் சொர்க்கத்துக்கு. அப்படி இல்லாம இந்த உலகத்துல வந்து அப்படி ஜாலியா இருந்துட்டு அல்லாஹ்வுடைய எந்த கட்டளையும் நம்ம கண்டு கொள்ளாம, அல்லாஹ் செய்யாத என்று கட்டளையிட்ட விஷயங்கள் எல்லாம் அதை பத்தி எந்த கவலையும் படாம செஞ்சுட்டு, ஹராமே எல்லாம் செஞ்சுட்டு அல்லது குஃபுர் எல்லாம் செஞ்சுட்டு நான் சொர்க்கத்துக்குள்ளே நுழைஞ்சிருவேன் அப்படின்னு ஆசைப்படுறது அடிமுட்டாங்க. நரகத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றத நாம மீண்டும் மீண்டும் படிச்சு பார்க்கணும். நரகத்துடைய வர்ணனைகளை நமக்கு உள்ளே பதிய வைக்க, ஏதாவது ஒரு தப்பான செயலை செய்ய நம்ம நினைக்கும் பொழுதே நரகத்துடைய வர்ணனைகள் நமக்கு உடனடியாக நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும், நம்ம மனசுல உறுதியா வந்து நிற்கும். அப்படி நிற்கும் பொழுதுதான் அந்த நரக தண்டனைக்கு நாம் அஞ்சுவோம், அல்லாஹ்வுக்கு அஞ்சுவோம். அல்லாஹ் தான் அந்த தண்டனை கொடுக்க போறான், அல்லாஹ்வுடைய பயம் வரும். அப்போ நாம செய்யக்கூடிய அல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து ஆசைப்பட்ட அந்த தீமையை நிறுத்துவோம். அதே போல சொர்க்கத்தை பற்றி நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் நம்முடைய மனதில் புத்தியில் பதிய வைத்துக் கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு நமக்கு ஆர்வம் வரும். சொர்க்கம் இப்படிப்பட்டது அப்படின்ற நம்ம தெளிவாக உணரும் போது, எந்நேரம் சொர்க்கத்தினுடைய அந்த விஷயங்கள் நமக்கு பதிய வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும்போது என்ன நடக்கும்? சொர்க்கத்துக்கு ஆசைப்படும். சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கான வழிகள் என்ன என்பதை தேடும். அவையும் குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. அப்ப குர்ஆனை ஹதீஸ் திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது சொர்க்கத்துக்கு ஆசைப்படுவோம். சொர்க்கத்துக்கு போவதற்கான வழிகள் என்ன என்பதை நாம் அடையாளம் கண்டு கொள்வோம். அப்ப ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுல நமக்கு ஒரு பலகீனம் வரும்பொழுது, ஒரு சோம்பல் வரும்பொழுது, அல்லது செய்யக்கூடாது என்ற தடைகள் பிறரால் ஏற்படுத்தப்படும் பொழுது, அதையெல்லாம் தாண்டி நம்முடைய சோம்பல், நம்முடைய பலகீனம் அல்லது பிறர் நமக்கு போடக்கூடிய தடைகள், இவற்றையெல்லாம் தாண்டி அவற்றை மீறி சொர்க்கத்திற்கான செயல்களை நாம் செய்வோம். அதுவும் விரும்பி செய்வோம், திரும்ப திரும்ப செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொர்க்கம் நரகம் பற்றி, அந்த மறைவான விஷயங்களை பற்றி நமக்கு என்ன விவரணங்களை கொடுத்திருக்கிறாங்களோ அவற்றை நாம தெளிவாக, ஆழமாக, உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவற்றை பற்றி திரும்ப திரும்ப நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். அந்த வகையில தான் யார் இந்த சூரத்துல் முல்குடைய சாஹிபாக மாறிடுறாங்களோ, முல்குடைய தோழனாக மாறிடுறாங்களோ, அவங்க, அதாவது அவங்களுக்காக சூரத்துல் முல்க் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும் என்று சொன்னார்.
சும்மா சூரத்துல் முல்க மனப்பாடம் பண்றதுனால வர்றது இல்லை. சூரத்துல் முல்குல பாருங்க, அல்லாஹ் யாருங்கிறத பத்தி இருக்கு, ஏன் அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும் என்பது பற்றி இருக்கு, மனிதனுக்கு அந்த அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை பற்றி இருக்கு, நரகத்தை பற்றி விரிவான வர்ணனை அப்படிங்கிறது இருக்கு. யார் சூரத்துல் முல்கினுடைய அந்த ஆயத்துகளை விரிவாக தெரிந்து அறிந்து உள்வாங்குகிறார்கள், திரும்ப திரும்ப சூரத்துல் முல்கோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு அந்த விஷயங்களை அவங்களுடைய ஞாபகத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நினைவிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவங்க அவங்களுடைய வாழ்க்கை மாற்றமடையும். நரகத்துக்கு அஞ்சிய மனிதர்களாக அவங்க மாறுவாங்க. அப்ப பாவங்கள் செய்வது என்பது அவர்களுடைய குறை. அதே போல இந்த சூறால பாத்தீங்கன்னா அர் ரஹ்மான் என்ற பெயர் திரும்ப திரும்ப வரும். அர் ரஹ்மான் தன்னுடைய அந்த பெரும் கருணையின் காரணமாக எப்படி தன்னுடைய படைப்புகளை அரவணைக்கிறாங்க, படைப்பின் மீது அக்கறை எடுத்து அவற்றை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு வரும். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த கருணையின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வின் மீது எல்லா பொறுப்புகளையும் சாட்டி அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களாக நாம் மாறும். சூரத்துல் முல்கினுடைய விளைவு. அதனால சூரத்துல் முல்கினுடைய இந்த ஒவ்வொரு ஆயத்தையும் நாம சற்று விரிவாகவே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது பார்த்து மறந்து விடுவதற்காக இல்லை, இது பார்த்து நரகத்தை நம் கண் முன்னால் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி, நம்முடைய நினைவிலேயே அந்த நரகத்தை பதிய வைப்பதற்கான முயற்சி. அப்ப நாம எப்போதெல்லாம் தவறு செய்ய நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சூரத்துல் முல்குடைய நினைவு நமக்கு வர வேண்டும். சூரத்துல் முல்குல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திற்கு கொடுத்த அந்த வர்ணனை நமக்கு நினைவுக்கு வரும். அந்த நினைவு நமக்கு இருக்கும் பொழுது அந்த தவறுகளை செய்யாமல் நம்மை நாமே தடுத்துக்கொள்ளும். அந்த நரகத்தில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொண்டு சொர்க்கத்தில் நுழைவதற்கு எது தேவையோ அதை நம்ம செய்வதற்கு ஆரம்பிப்போம். அப்படி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்கின்றேன். அதே போல என்னுடைய பெற்றோர் உங்களுடைய பெற்றோர், என்னுடைய உடன் பிறந்தார் உங்களுடைய உடன், என்னுடைய சொந்தங்கள் உங்களுடைய சொந்தம், என்னுடைய அண்டை வீட்டார் உங்களுடைய அண்டை வீட்டார், என்னுடைய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள், என்னோடும் உங்களோடும் பழகக்கூடிய ஒவ்வொரு மனிதன், அவங்க அத்தனை பேரும் இந்த நரகத்தில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாம் அனைவருக்காகவும் நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றேன், துஆ செய்கின்றேன். அது மட்டுமல்ல, அந்த மக்கள் நரகத்தில் நுழைந்து விடக் கூடாது என்று உண்மையிலே நம்ம நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு தாவா செய்வதை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த தாவா போய் சேர வேண்டும். இஸ்லாம் அப்படின்னா என்ன, நபி வழி என்றால் என்ன என்பது போய் சேர வேண்டும். அதுக்கு எதிரான குஃப்ருடைய தீமை எந்த அளவுக்கு உள்ளது, பித்அத்தினுடைய தீமை எந்த அளவுக்கு உள்ளது என்பது அவர்களுக்கு போய் சேர வேண்டும். அவர்கள் குஃப்ருடைய எல்லா வடிவங்களை விட்டு வெளியே வந்து அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த மக்களாக வாழ்ந்து, கீழ்ப்படிந்த மக்களாக முஸ்லிம்களாக நம்மையும் அவர்களையும் அல்லாஹ் மரணிக்க செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு அந்த தாவாவை நாம் வேகப்படுத்த வேண்டும். இன்னும் அதிகமான மக்கள், எல்லா மக்களுக்கும் இந்த தாவா சென்று அடைவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும். அதுல நம்ம அலட்சியமா இருக்கிறோம், பலகீனம். நம்ம அதுக்குரிய கல்வி நம்ம கிட்ட குறைவாக இருக்குது, அதற்கான முயற்சிகளும் குறைவாக இருக்குது. நம்ம ஏன் தாவா செய்யறேன்னு கேட்டா கல்வி இல்லைன்னு சொல்றோம். இப்படி எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்கோம்னா 10 வருஷமா இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம், 20 வருஷமா இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். தாவா செய்யறதுக்கான கல்வி இல்லைன்ட்டு 10 வருஷமா என்ன செஞ்சீங்க? படிக்க ஆரம்பிச்சிருந்தா 10 வருஷத்துல நீங்க நல்ல கல்வியுடையவராக ஆகியிருக்கலாம், மக்களுக்கு தாவா செய்வதற்கு தகுதியுடையவர்களாக ஆகியிருக்கலாம். ஊர் உலகத்துக்கெல்லாம் தாவா செய்ய சொல்லலாம். உங்களுடைய ரத்த உறவினருக்கு, உங்களுடைய குடும்பத்தினருக்கு, உங்களுடைய ரத்த உறவு அல்லாத மற்ற சொந்தங்களுக்கு, உங்களுடைய பக்கத்து வீடு எதிர் வீட்டுக்காரங்களுக்கு, உங்களோட அன்றாட வாழ்க்கையில் பழகக்கூடிய காஃபிரான அல்லது முஸ்லிமான மக்கள் யாருக்கும் அவங்களுக்கு தாவா செய்யற அளவுக்காவது நம்ம தயாரா இருக்க முடியல. அன்றாட அவங்கள்ட்ட பழகுறோம், நம்மிடமிருந்து அவங்க பல நல்ல பலன்களை பெற்றுக் கொள்றாங்க. ஆனா இருக்கிறதுல மிகப்பெரிய பலனான இஸ்லாமை பெற்றுக்கொள்ள அவங்களிடமிருந்து நாம நல்ல பலன்களை பெற்றுக் கொள்கிறோம். ஆனா அதற்கு நன்றி உடையவர்களாக இருந்து அவங்களுக்கு நம்ம இஸ்லாமை கொண்டு போய் சேர்க்கலைன்னா நம்மை விட ஒரு மோசமான துரோகி அப்படிங்கிறது யார்? அவங்கள்ட்ட இருந்து நாம பலனை பெற்றுக் கொள்றோம், ஆனா அவங்களுக்கு நாம இஸ்லாமை சேர்க்கல அப்படின்னா அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவங்களா நாம் இருப்பது இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை நினைவு கூர்ந்து அதற்கு நன்றியுடையவராக இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம தாவா செய்யணும். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நரகத்தை அதனுடைய தண்டனையை பற்றி சொல்வதெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது அந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற பயம் இருந்தாலும் கூட நாம் தாவாவிலே இறங்கிறோம். ஆனா அதற்கு தடைகளாக என்ன சொல்றோம்? எனக்கு கல்வி இல்லை, சரி கொஞ்சம் கல்வி கிடைச்சிட்டா எனக்கு போதுமான வலு இல்லை அப்படின்னு தான் பேசுறோம்.
முதல்ல நம்ம சுற்றி இருப்பவர்களோடு செய்வோம், நம்ம அன்றாடம் பழகுபவர்களோடு செய்வோம். அதை ஒழுங்காக செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதாக இன்றைய இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்புல அடுத்த ஆயத்துக்களை பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. اللهم صل وسلم على نبينا وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.